ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. திறன் ஒர்க் புக்கில் 8th ஸ்டாண்டர்டில் மேத்தமெட்டிக்ஸ் 8வது பாடம் இயற்கணித கோவையின் படி. என்ன சார் இது படின்னு ரொம்ப படிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த படிக்கு என்ன தான் சார் அர்த்தம்? நம்பர் 1, படினா புத்தகத்தை படி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுவா இது? அது இல்லை. 2வது, படி அப்படின்னா படிக்கட்டுகளை நாம் என்னன்னு சொல்லுவோம்? படின்னு சொல்லுவோம். அதுவா சார் இது? அதுவும் இல்லை. அப்போ என்ன தான் சார்? அதைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொரு படி இருக்குது, என்ன சொல்லுங்கள்? 3 படி மல்லாட்டை, 3 படி நிலக்கடலை, 50 ரூபாய்னு விற்கிறாங்க. அது ஒரு படி. ஸோ அது அளவிகளுக்கான படி. இப்போ பார்க்கலாமா? பின்வரும் வினாக்களுக்கு விடை அளி. பின்வரும் கோவைகளின் படியை காண்க. ஸோ y⁴ 5 - 9 y⁻⁴ 5. இதற்கு பெயர் இயற்கணித கோவை. y⁵ - 9 என்பது இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னா, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. இந்த உறுப்பில் அடுக்கு 5 இருக்குது, இதில் ஒன்றுமே இல்லை. ஸோ அதிகபட்ச அடுக்கு எதுவோ அதுதான் படி. ஓகேங்களா? இப்போ இதில் y⁵ இருக்கு இல்லையா, இந்த 5 தான் படி. படி = 5. செம ஈஸி பாருங்களேன். அடுத்தது இதை பாருங்கள், 3 உறுப்புகள் இருக்குது. ஓகேவா? 1 2 3. இதில் அடுக்கு 3, இதில் அடுக்கு 2, இதில் 0. அப்போ இதில் எது பெருசு? 3 தான் பெருசு. அப்போ படி 3. அடுத்ததாக 3வது கேள்வி. 7g8h² + 3g9h³ - 2. சார் இதில் எப்படி சார் படி கண்டுபிடிக்கிறது? அதானே, இங்கே 8ன்னு பார்த்து போட்டுறாதீங்க. இப்போ உறுப்புகளை நான் கோடிட்டுடுறேன், தனித்தனியாக பிரிச்சுட்டேன். இப்போ இதில் 2 மாறிகள் இருக்குது, வேரியபிள்ஸ். ஸோ இதில் 8 இருக்குது, இதில் 2 இருக்குது. 2 இருக்குது இல்லையா, இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 10. அப்போ இதில் 9 இருக்குது, இதில் 3 இருக்குது. இதை கூட்டுங்க, 12. ஸோ இப்போ இதில் எது பெருசு? இது 0. எது பெருசு? 12 தான் பெருசு. அப்போ படி 12. ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஈஸியாகவும் இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு படி என்ற வார்த்தைக்கு ஏதாவது அர்த்தம் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நாங்கள் 100க்கும் மேற்பட்ட திறன் வீடியோக்கள் போட்டிருக்கோம். இது உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் 100க்கும் மேற்பட்ட திறன் வீடியோக்கள் இருக்கின்றன. அடுத்து 2வது கேள்வி, 2வது பார்ட்டு. பின்வரும் கோவைகளின் படியை காண்க. திரும்பவும் படிக்க தாங்க சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது 3⁵ x³ y² + 16c³ 8x⁴ - 7x². அதே மாதிரி தான் உறுப்புகளை பிரித்து விடுகிறோம், அடுக்குகளை கூட்டுகிறோம். இங்கே 5, இது 3 4 7, இங்கே 2. இந்த 7 கூட்டலாமா? கூட்டக்கூடாது, ஏன்னா அது அடுக்கில் இல்லை, பவரில் இல்லை. இப்போ இதில் எது பெருசுங்க? 7 தான் பெரியது. அப்போ படி 7. அதுக்கடுத்து இதில் பாருங்கள். ஸோ இதுலேயும் 3 உறுப்புகளை பிரிச்சிட்டோம். இதில் சார் ஒரு அடுக்கும் காணோம் சார், z³ மட்டும்தானே சார் இருக்குது, அப்போ 3 தானே சார் போடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் x⁻1 இருக்கிறதா தான் அர்த்தம், y⁻1 இருக்கிறதா தான் அர்த்தம். ஒன்றுமே இல்லைன்னா மாறிகளுக்கு அடுக்கில் ஒன்றுமே இல்லைன்னா அடுக்கில் 1 இருப்பதாக அர்த்தம். இப்போ அடுக்குகளை கூட்டுறேன், 1 1 2 2 3 5. அப்போ இங்கே கூட்டினா 4, இங்கே கூட்டினா 4. அப்போ பெரிய எண் 5, படி = 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.